ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், எதற்காக அவர் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார்? அவரோடு வேறு யார் யாரெல்லாம் செல்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க தாயுமானவன். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இதே வேளையில அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது திடீரென டெல்லி புறப்பட்டு செல்கிறார். இதற்காக அவர் சென்னை விமான நிலையத்திற்கு இன்னும் சில நிமிடங்களுக்கு வருகை தர இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவருடைய திடீர் இந்த டெல்லி பயணம் என்பது அரசியல் வட்டாரத்துல ஒரு பேசுபொருளாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், திடீரென இந்த டெல்லி பயணத்தின் மூலமாக டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருக்கிறாரோ என்ற ஒரு கேள்வி என்பது பலரது மத்தியில எழுந்திருக்கிறது. இந்த நிலையில தான் டெல்லியில அண்மையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி செல்வதாக தற்போது அதிமுக தரப்புல தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது. இதற்காகத்தான் அவர் டெல்லி பயணம் மேற்கொள்வதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த போதிலும் கூட 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே மீதம் இருக்கக்கூடிய கூட்டணி கணக்குகளை துவங்குவதற்காகவும் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையை மேற்கொள்வதற்காகவும் இந்த டெல்லி பயணம் முதற்கட்டமாக இருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த திடீர் டெல்லி பயணம் என்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய இதே வேளையில திடீரென இவர் டெல்லிக்கு புறப்பட்டு செல்வது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.